கடந்த வாரம் முல்லைத்தீவு கடற்றொழிலாளர்களினால் கடலில் மீட்கப்பட்ட மியன்மார் நாட்டு அகதிகள் 103 பேர் முல்லைத்தீவு கேப்பாபிலவு விமானப்படை தள முகாமில் தடுத்து வைக்கப்படுவதற்காக நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை அழைத்து வரப்பட்டனர். இவர்களை மிருகானவில் உள்ள தடுப்பு முகாமில் தடுத்து வைத்திருப்பதற்கு திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன் பிரகாரம் இவர்களை மிருகானவிற்கு அழைத்து வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டு சில தினங்களுக்கு முன்னர் அவர்கள் திருகோணமலையிலிருந்து அங்கு செல்வதற்கு வாகனங்களில் ஏற்றப்பட்டனர். எனினும் மிருகான தடுப்பு முகாமில் அவர்களை வைத்து பேணுவதற்கான வசதிகள், உரிய நிதி ஏற்பாடுகள் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டதால் அவர்கள் இடைவெளியில் திருப்பி திருகோணமலைக்கு கூட்டி வரப்பட்டு திருகோணமலை ஜமாலியா பாடசாலையில் தொடர்ந்து தங்க வைக்கப்பட்டிருந்தனர். மீண்டும் நேற்று காலையில் அவர்கள் 2 பேருந்துகளில் ஏற்றப்பட்டு மிரிஹானவுக்கு என அழைத்து செல்லப்பட்டனர். இடைவெளியில் மிகிந்தலை ஹபரண பகுதியில் அவர்கள் பயணித்த பேருந்துகள் இடைநிறுத்தப்பட்டன. மிரிஹானவுக்கு அவர்களை அழைத்து வர வேண்டாம் என்ற உத்தரவு பேருந்து பொறுப்பாளர்களுக்கு கிடைத்திருந்தது. இதனையடுத்து திருகோணமலை துறைமுக போலீசார் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் பதில் நீதவான் முன்னிலையில் நேற்று முற்பகல் நகர்த்தல் பத்திரம் ஒன்றினை தாக்கல் செய்து அந்த அகதிகளை முல்லைத்தீவு கேப்பாபிலவு விமானப்படை தள கட்டளை அதிகாரிகளிடம் கையளிப்பதற்கான உத்தரவினை பெற்றனர். இந்த உத்தரவு பத்திரம் நேற்று பிற்பகல் மோட்டார் சைக்கிள் மூலம் எடுத்து வரப்பட்டு ஹபரண பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த அகதிகளின் பேருந்துகளின் பொறுப்பாளர்களுக்கு வழங்கப்பட்டது. இதனையடுத்து அந்த அகதிகளை முல்லைத்தீவு கேப்பாபிலவு விமானப்படை தள முகாமில் தடுத்து வைத்திருப்பதற்கான அந்த படைத்தள முகாம் கட்டளை அதிகாரிகள் கையளிப்பதற்கு அவர்கள் நேற்று மாலை அழைத்து வரப்பட்டனர். இதேபோல இவர்களுக்கு தேவையான அடுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அரசு சார் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளதுடன் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன், பாராளுமன்ற உறுப்பினர் அஷ்ரப் தாஹிர் ஆகியோர் திருகோணமலை முகாமுக்கு விஜயம் செய்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வைத்ததுடன் முல்லைத்தீவில் கரையொதுங்கியவர்களுக்கு அன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் உதவிகளையும் வழங்கி வைத்தமையும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.